பேர் முருகா அப்படிங்கிற நாமத்தை முருகனுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். முருகாங்கிற நாமத்தை எந்த கடவுளுக்கும் சொல்லலாம். சிவனை கும்பிடும் போது சொல்லலாம், பெருமாளை கும்பிடும் போது சொல்லலாம், அம்பாள் கோயிலுக்கு போனா சொல்லலாம். முருகா அப்படிங்கறது ஒருமை நாமம் அல்ல, அது ஒரு பன்மை நாமம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். பாதங்கள்னா எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். கால் 2 இருக்கு. அப்போ பாதங்கள்னா 2. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னு சொல்லணும். அப்பதான் எதுகை மோனை சரியா வரும். அப்ப இங்க நாமங்கள்னு சொன்னா முருகான்னு மட்டும் சொல்லக்கூடாது, இன்னொன்னு சேர்த்து சொல்லணும். முருகா கந்தா என்னும் நாமங்கள், இல்ல முருகா கடம்பா என்னும் நாமங்கள், இப்படி ஏதாவது சொல்லணும். ஆனா அவர் இப்படி சொல்லல. ஏன்னா முருகன் தெரிந்து தமிழ் தெரிந்து கொண்டவர் அருணகிரிநாதர். அவருக்கு போய் நம்ம இலக்கணம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனா அவர் அப்படிதான் சொன்னார். ஏன் சொன்னார்னா, முருகன் என்பது ஒரு பன்மை நாமா. மு ரு கு. இதுல தமிழ்